ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்கள். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஜந்தர் மந்தர்ல போராடி தர்மேந்திர பிரதானை பதவி விலக வைத்த அந்த இளைஞர்கள் ஒரு 50,000 பேர் தான் அங்கே கூடியிருந்தாங்க. இவங்கெல்லாம் சென்சிக்கான பிரதிநிதிகளா? இந்த நாட்டில் எவ்வளவு இளைஞர்கள் மாணவர்கள் சென்சி இருக்கிறாங்க? இந்த 50,000 பேர் தானா? அது மட்டும் இல்லாமல் இந்த 50,000 பேருக்குள்ள கொலைகாரர்கள், கேங்ஸ்டர்கள், பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றவாளிகள் எல்லாம் கூடியிருந்த கிரிமினல் கூட்டம் அது அப்படின்னு குருமூர்த்தி பேசியிருக்கிறாரு. Because they mobilized 50,000 people, it doesn't mean they become the representative of Gen Z. They are criminals. And the government doesn't, the available information which is available to the media also is showing it. There are rapists, there are murderers, there are gangsters. And these are the people there. You call them Gen Z representatives. போலீஸும் இதை சொல்லி இருக்குது. நேற்று ஊடகங்கள் இதை பயங்கரமா ப்ரொபகண்டா பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கில ஊடகங்கள், இன்னைக்கு ஹிந்துல கூட அதே செய்தி வந்திருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த செய்திக்கான நோக்கம் என்ன? இப்போ மாணவர்கள் மீது நாங்கள் அடக்குமுறை செய்ய மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெறுவோம் அப்படின்னு ஜேபி நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் சௌரவ் தாஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் மாணவர்கள் மீது அடக்குமுறை தொடரும் அப்படின்றது தெரியுது. ஏன்னா அந்த ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் அந்த சிஸ்டத்தை வச்சு நிறைய பேரை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஊடகங்களில் சொல்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இந்த 50,000 பேர் தான் அது குறைத்து மதிப்பிடுதல், குறைத்து மதிப்பிட்டு அவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கு, போராட்டத்தின் முன்னாடியே டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கு கடுமையாக பாஜக தன்னோட ஐடி விங்கை வைத்து கோடி மீடியா வச்சு ட்ரை பண்ணிச்சு. அது எதுவுமே வேகலை, அதுதான் உண்மை. ஏன்னா அந்த மீடியாவை விட சோசியல் மீடியா ரொம்ப பயங்கரமானது. அது மக்களே தன்னியல்ச்சியாக, அதுவும் படிக்கிற பசங்க, படித்த பசங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக அதை அடித்து நொறுக்கிட்டாங்க. கிரவுண்ட்லேயும் கோடி மீடியாவோட ரிப்போர்ட்டர்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை, வெளில தள்ளிட்டாங்க. ஸோ அப்போ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அங்கங்கே பிரிஞ்சிட்டாங்க, அந்த வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும். அதுக்கு முதல் வேலையை என்ன செஞ்சாங்க, ஒரே நாளில் ஜந்தர் மந்தர்ல அங்க இருந்த சேம் ஆஃப் வால்னு ஒன்று வச்சிருந்தாங்க, அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதாவது அங்க நடந்த குற்றங்கள், தடியடி, இது எல்லாத்தையும் வீடியோவா அப்லோட் பண்ணி லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த சேம் ஆஃப் வால்ல QR கோடோட ஸ்டிக்கர் அடிச்சு போட்டு ஒட்டிட்டாங்க. அது நீங்க ஸ்கேன் பண்ணா அதுல வீடியோ கிடைக்கும். அது போக அவங்க வெப்சைட்டும் ஒன்று ஆரம்பிச்சு அதுலயும் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில இப்போ நீங்க சொன்னீங்க குருமூர்த்தி RSSோட வார்ப்பு, RSSோட ஒரு குரூர புக்தி உள்ளவர், யுக்தி உள்ளவர், கிட்டத்தட்ட அவரே ஒரு கிரிமினல் மாதிரி தான். அவர் பார்ப்பனிய எண்ணத்தோடு, பார்ப்பனிய யார் கையில் வச்சுக்கணும் அவங்க கிரிமினல் தான். அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ஊழல்வாதிகள், அவர்கள் தான் இருக்கிறதுலே பெரிய கிரிமினல்கள். அவர் இன்றைக்கு மாணவர்களை இந்த போராட்டம்லாம் முடிந்த பிறகு, போராடும் போதே சொல்லியிருந்தா யாருக்கு தெரியும், வீட்டிலேயே கூட போய் முற்றுகை போராட்டம் பண்ணியிருப்பாங்க. போராட்டம் முடிந்ததும் ஓரளவு அமைதியானதும் தம் பொன்வாயை திறந்து இந்த மாதிரி அங்கே நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது போலீஸ் இந்தியா டுடேலேயே ஒரு தகவலாக நேற்று வெளியிருந்தது. என்ன, அந்த FRT நீங்கள் சொன்னீங்களா, ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் டெக்னாலஜி, அது மூலமாக அங்கே இருக்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களை நிறைய பேரை இவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க. 2500 பேர் முகங்கள் கண்டறியப்பட்டுள்ளதான் அந்த டெக்னாலஜி மூலமாக. அதில் கிட்டத்தட்ட 900 சொச்சம் பேருக்கு மேலே குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அப்படின்னு அந்த லிஸ்டே கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன குற்றங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொலை சம்பந்தமாக 101 பேர், கொலை முயற்சி 62 பேர், கொள்ளை வழிப்பறி ராபரி 284 பேர், பாலியல் வன்கொடுமை ரேப் 61 பேர், போஸ்கோல 6 பேர், பெண்களிடம் பாண்டியல் சீண்டல் அந்த அது 25 பேர், ஆயுத சட்டத்தில் 229, ஆர்ம்ஸ் ஆக்டில் செயின் பறிப்பு ஸ்நாச்சிங்கில் 135, கடத்தலில் 19, போதைப் பொருள் வழக்குகள் 67. இதெல்லாம் யார் இறக்கிருப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்தில் கலவரம் உண்டு பண்ணணுன்ட்டு வந்த சங்கிகளை அங்கே கூட்டத்தில் இவங்க அடித்து விரட்டி விட்ட வீடியோக்களும் இருக்குது. அமைதியான வழியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குது. அதுவும் 15-20 நாளாக அது யாருமே கண்டுக்காமல் இருந்தப்போ சோனம் வாங்சுக்கூட உடல்நலனை வைத்து தான் அந்த போராட்டம் அடுத்த லெவலுக்கு நகருது. பின்ன அவரை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் இன்னும் அது அடுத்த கட்டத்தில் நடக்குது. சலோ சன்சத்னு வரும்பொழுது தான் இந்த மாதிரியான சில போலீஸ்காரர்களோட தாக்குதனால, போலீஸ்காரர்களும் RAF, குறிப்பாக ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், CRPயோட ஒரு பிரிவான ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அடித்த தாக்குதலில் அது அதற்கு பதிலுக்கு சில இடத்துல இவங்களும் போலீஸ் எதிர்கொண்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கேஸில் உள்ளவங்களாம் அந்த போராட்டத்தில் வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக அந்த மொத்த போராட்டத்தையுமே குற்றவாளி குண்டில் ஏற்றுறது, அதை மலினப்படுத்துறது, இதுவே உண்மையான தெரியலையே. ஆமாம், இது டெல்லி போலீஸினுடைய யோகிதை என்னன்னு தெரியும். 2020 இந்த கொரோனா கலவரத்தில்
சங்கிகள் எப்படி வந்து அங்க மசூதியை வந்து இடிச்சது, அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பண்ணாங்க, போலீஸ் ஒண்ணுமே செய்யலையா? ஆமா, ஒரு டிசிபி லம்பா அவரே வந்து ஒரு பெண்ணை வந்து கை நீட்டி அடிக்கிறாரு. அது குறித்தே பெரிய சர்ச்சைகள் இல்லை, அது குறித்து அவர்களை பணிமாறுதல் கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு சங்கி பிரச்சாரம் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படியே இருந்தாலும் இல்லைனாலும் அதை வந்து அவங்க டீல் பண்ணிப்பாங்க. அது இந்த குருமூர்த்தி போன்ற ஆள்கள் வந்து இதை குறித்து பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, அதுதான் உண்மை. இப்போ இந்த எஃப்ஆர்டி குறித்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து 2 கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த முகங்களை கண்டறிந்து வழக்கு இது குறித்தே வந்து ஒரு மனு வந்து இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா அதை வந்து தாக்கல் செஞ்சது 2 பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒன்று பீகார்ல இருக்க எஸ்எஃப் லீடர் வந்து அசிஸ் கோஸ்னு ஒருத்தர், அப்புறமா இந்த பக்கம் கேரளால இருந்து எம்பி ரஹீம், இவங்க 2 பேருமே தனித்தனியாக அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, இந்த டெக்னாலஜி பிரைவேட் கம்பெனி ஆதித்யா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூடயும் அஜ்னா லென்ஸ் அப்படிங்கிற ஒரு இதோடையும் சேர்ந்தது. இப்போ இதில் வந்து இவங்க எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட் டேட்டா, இந்த டேட்டாவோட மேட்ச் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாக்கு என்ன பாதுகாப்பு, யாரின் அனுமதியில் வந்து இந்த டேட்டாக்கெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணீங்க, போராட்டக்காரர்கள்னா அவங்க மேலே இந்த மாதிரி எப்படினாலும் அவங்களோட தனி உரிமையை பாதிக்கிற மாதிரி இப்படிலாம் எடுக்கலாமா, இப்படிலாம் வந்து கேட்டு அவங்க வந்து இன்னைக்கு கேஸும் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த எஃப்டிஆர் பயன்படுத்தினதே வந்து முறைகேடானது. இதுவே சட்டவிரோதமானது. போலீஸ் வந்து இறந்து போனவர்களை கண்டுபிடிக்கவும் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தினா சொல்றாங்க. ஆனா இதை வச்சு இன்னைக்கு நாளைக்கே நீங்க வந்து இன்னொரு போராட்டம் நினைச்சுன்னா அங்க இருக்கிறவங்க ரெகக்னைஸ் பண்ணி அந்த போட்டோஸை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இவங்கெல்லாம் இவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்பொழுதோ இல்ல வேற ஒரு பாஸ்போர்ட் விஷயமாக போகும்பொழுதோ இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ரெட் பிளாக் வருவாங்க, அப்படி கூட செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த எஃப்ஆர்டி மெத்தடே வந்து எடுத்துக்கிட்ட முறையை வந்து செய்த முறையே டெல்லி போலீஸ் வந்து தவறாக பயன்படுத்தியுள்ளது அப்படின்னு இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதோட விசாரணை சீக்கிரத்தில் வரும், என்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, வழக்கத்திற்கு மாறாக, அதாவது என்ன வந்து அக்ரிமெண்ட் நடந்ததோ அதற்கு மாறாக வந்து செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆமாம், குறிப்பா பெங்கால்ல வந்து பெங்கால், அஸ்ஸாம், இந்த 3 ஸ்டேட்லயும் ரொம்ப ஒஸ்டா நடந்துட்டு இருக்காங்க. பீகார்ல வந்து துப்பாக்கி சூடு நடத்திருந்தாங்க. அதுல வந்து AK-47 வச்சு துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. பீகார் வந்து ஓகே ஒரு நக்சல் ஏரியா அப்படிங்கறனால இப்ப நாங்கெல்லாம் இருந்துருக்கிறோம். AK-47 ரைஃபிள் யார்கிட்ட போகணும்னா ரொம்ப முக்கியமான காவலர்கள், அப்படி ஒரு டீம் இருக்கும், QRT டீம், கியூட் ரியாக்ஷன் டீம், அப்புறம் அந்த மாதிரி கமாண்டோ டீம், அந்த மாதிரி டீம்கிட்ட மட்டும்தான் வந்து அந்த துப்பாக்கி வந்து இருக்கும். ஒருவேளை அது பீகார் போலீஸ் வந்து கொஞ்சம் நக்சல் ஏரியா இருக்கிறதுனால அங்கே இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலாம். அதில் உள்ள ரவுண்ட் வந்து 7.60 mm. எப்படி நம்ம ஸ்டெர்லைட்ல வந்து ஃபயர் பண்ணீங்கல்ல, அந்த SLRலையும் அதே 7.60 mm தான் புல்லட் தான். இந்த 2 புல்லட்டுமே வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற இன்சாஸ் ரைஃபிளை விட கொஞ்சம் பெரிய குண்டு, அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இன்சாஸ்ல வந்து 5.56 mm தான் இருக்குது. ஸோ இது ஈஸியாக வந்து ஆளை முடிச்சிடும். ஒரு நல்ல வேலை அதில் வந்து பசங்க யாரும் வந்து மரணிக்கல. அவர் வந்து 45 டிகிரியில் ஃபயர் பண்ணுற வீடியோ வந்துச்சு, அவர் ஓடிக்கிட்டே ஃபயர் பண்ணுறாரு. இப்படி இங்கே இருந்ததுக்கு இப்படி பண்ணால் போதும், கட்டாயம் யார் மேலேயாவது பட்டிருக்கோம். அப்போ ரிச்சூட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இப்படி தானே சொல்கிறோம், மேலே தானே சொல்கிறோம், இல்லை மேலே ஒரு போலில் பட்டு ரிச்சூட் ஆகி இந்த மாதிரி ஆட்கள் மேலேயும் படுறதுக்கு பயன் இருக்குது. இதில் ஒரு மைனர் பையனும் பாதிக்கப்பட்டதாக தகவல் வருது. அந்த துப்பாக்கி சூட்டில் ஆமாம் மைனர் பையன் பாதிக்கப்பட்டான், மைனர் பையன் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து நைட்டோட நைட்டாக கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் எடுத்துட்டு போய் சுட்டிருக்காரு. அதுக்கு வந்து யார் ஆர்டர் கொடுத்தான்னு கேட்டது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் போலீஸ் ஆஃபீஸர் 2 பேரும் வந்து ஆர்டர் கொடுக்கல அப்படின்ட்டாங்க. அவர் மேல அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதே அதான் சொல்றேன்ல, ஒரு ஸ்டெர்லைட் மாதிரியே கீழே இருக்கிற கடைநிலை ஊழியர்களை குற்றவாளி ஆகிட்டு உயர் அதிகாரிகள் தப்பிக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல ஒரு குறிப்பிட்டது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் அவங்களுடைய போலீஸ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் BSF CRPF இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லிருங்க. மேலதிகாரி சொன்னார் அப்படின்ட்டு யாருமே தப்ப முடியாது. மாறலான அதுக்கு வந்து ஒரு மாரல் வியூ உண்டு. அந்த வியூவை வந்து நீ கடைபிடிச்சு தான் ஆகணும்ட்டு பல தீர்ப்புகள் வந்து சொல்லியிருக்குது. 2ஆம் உலகம் போர் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஏன் சுட்டிங்கன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு மேலதிகாரிகள் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க, அதனால சுட்டோம் அப்படின்னு தப்பிக்க பார்த்தாங்க. அப்பொழுதுதான் நியூரம்பர்க் ரூல்ஸ்னு ஒரு பிரின்சிபல் கொண்டு வராங்க. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய மேலதிகாரி வந்து உனக்கு ஆர்டர் கொடுத்தாலுமே நீ வந்து அதை சுயமாக ஒரு தடவை யோசிக்கணும், இது மாறலாக சரியா தப்பா, அறம் சார்ந்து சரியா தப்பா, அப்படி தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் நீயும் அதற்கு வந்து பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த
அவர் சொன்னார் அதனால நான் ஃபயர் பண்ணிட்டேன், நான் என்ன பார்த்தாலும் ஒரு கடைநிலை சிப்பாய் தானே, நானும் சிப்பாயாக இருந்து வந்ததுனால சொல்கிறேன், இதுதான் எங்களோட மனநிலையாக இருந்தது, ஆனால் அப்படி பொறுப்பு தவிர்த்து நம்ம போக முடியாது. ஸோ அந்த நேரத்தில் பீகாரில் வந்து கிட்டத்தட்ட நைட்டு மட்டுமே வந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விடவும் இல்லை நேற்றுக்கு வரைக்கும். அதே மாதிரி பெங்காலில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆன்டி குண்டாஸ் ஆக்ட்னு புதுசாக 20ஆம் தேதி தான் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராரு. யாரு? சுவேந்த் அதிகாரி வந்து கொண்டு வராரு. அந்த ஆக்ட் மிக மோசமானது. என்னன்னா அதில் வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் நீங்கள் வந்து டிடெயின் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் கோர்ட்லலாம் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. 1 வருஷத்துக்கு உங்களுக்கு பெயிலே கிடைக்காது. தன் தரப்பு நியாயத்தை, தன் தரப்பு தர்மத்தை வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நினைச்சா தூக்கிட்டு போயிடலாம். கருப்பு சட்டம். ஆமா, அது ஒரு கருப்பு சட்டம். அதுல 10 பேர் தூக்கிருக்காங்கன்னா அதுல 9 பேர் முஸ்லீம்கள். இப்படிதான் நியூஸ் வந்திருக்குது. அப்படி இந்த சூழ்நிலையில அங்கேயும் வந்து அமைதியாக போயிட்டு இருந்த ஒரு பேரணி வந்து இடையில கள்ள தூக்கி அடிச்சாங்கன்ட்டு அங்க வந்து இந்த மாதிரி லத்தி சார்ஜ், கண்ணீர் போய் கொண்டு இதெல்லாம் வீசி அதுலயும் வந்து கிட்டத்தட்ட 7 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 6+1 7 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஆர்கனைஸ் பண்ணவங்களை ஒரு 3 பசங்களை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாகவே பிஜேபியோட இந்த எல்லா ப்ரொபகண்டாவும், நீங்க குருமூர்த்தி சொன்னதாகட்டும், இல்லை 10 பேர் அரெஸ்ட் ஆனால் அதில் 9 பேர் முஸ்லீம்களாக இருக்கட்டும், அஸ்ஸாமில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பாக இதை இணைத்தவர்களே அரெஸ்ட் பண்ணதாகட்டும், இப்படி அவங்க செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி அஜெண்டா தான். இதுக்கு இன்னும் பொருத்தமான உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெங்காலில் சிஎம் சுவேந்த் அதிகாரி வந்து ஆன்டி குண்டாலா ஒன்று ஜூன் 20ஆம் தேதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவரே வந்து சட்டமன்றத்தில் பகிரங்கமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஃப்ரைடே பீப்புளுக்காக அப்படின்னு சொல்லி அவர் வந்து சட்டமன்றத்திலே வந்து ஓப்பனாக அறிவிச்சிருக்காரு. ஃப்ரைடே பீப்புள் அப்படின்னா, ஃப்ரைடே அன்றைக்கு வந்து யாருக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், அவங்க அன்னைக்கு தான் தொழுகை நடத்துவாங்க. ஆக இது வந்து கிளியராக ஷார்ப்பாக அவங்க வந்து இது வந்து இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துதல், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த ஒரு லா கொண்டு வரோம் அப்படிங்க. அதில் கொஸ்டினே கேட்க முடியாது, ஏன் நீ அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்க முடியாது, கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, விசாரணை எப்போனாலும் இவங்க வந்து எப்போனாலும் பண்ணலாம். கிட்டத்தட்ட டோட்டல் கண்ட்ரோலும் காவல்துறை கையில் கொடுத்து அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை பலி போடுறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டை யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் 10ல் 9 முஸ்லீம்களை வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம டோட்டலாக பார்த்தாங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பை இதில் எப்படி வைக்கலாம், இஸ்லாமியர்களை எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அஜெண்டா இருக்குது. அதை சம்மந்தப்படுத்தி இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கும் முயற்சிகள் இருக்குது. அதுதான் குருமூர்த்தியோட ஸ்டேட்மெண்ட். நேற்று வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி மீது பயங்கரமான குற்றச்சாட்டு வந்தது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அவங்க வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க. ஆமா, இங்க வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாம் எஃப்ஐஆர்ல வந்து சிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, இவங்க லட்சணத்தை பாருங்க அப்படின்னு பயங்கரமா எல்லாரும் பதிவு பண்ணிட்டு. இது வந்து இன்னொரு ப்ரொபகண்டாவும் பரப்பப்பட்டது. அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சௌரதாஸ் அவரோட சீஃப் ஸ்போக் பர்சன் அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் அளித்தாரு. ஆக்சுவலி ஒரு 200-300 பேருக்கு சேர்ந்த வாலண்டியர் குரூப், அதாவது அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த வாலண்டியர்ஸ்லாம் லாஸ்ட் மீட்டப் நாங்கள் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து நாங்கள் மறுபடியும் எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியாது, ஒரு லாஸ்ட் மீட்டப் பண்ணோம். அதில் பயங்கரமான பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. நாங்கள் உட்கார்ந்து பேசின வீடியோ எதுவுமே வரல. அது முடிந்ததும் ஒரு கொண்டாட்டம், அந்த ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாக ஆடியதெல்லாம் வந்து வைரல் ஆக்கி அதை வச்சு இங்கே வந்து தப்பான ஒரு ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னவர். அப்புறமா இன்னொரு கேள்வி கேட்டார். இந்த பிரதானம் வந்து ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்லிமெண்ட்டுக்கு வராரு. அவரை வந்து ஏதோ ஒரு போரில் ஜெயித்து வந்தவர் போல 21 குழந்தைகளின் உயிரை மாய்க்க செய்த அந்த தர்மேந்திர பிரதான ஏதோ போரில் வெற்றி பெற்று வந்த வீரர் வந்து பிஜேபியில் அத்தனை மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட் வளாகத்தில் வரவேற்கிறாங்க, அவருக்கு மாலை சூடுறாங்க, அவங்களுக்கு மகுடம் வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடியே வந்து ப்ரொபகண்டா ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இவர் ரிசைன் பண்ணவே டெல்லி சிஎம் ரேகா குப்தா, அப்புறம் மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ், அப்புறமா PL சந்தோஷ், மினிஸ்டர் சிவராஜ் சௌகான், அஸ்வினி யாதவ், அப்புறம் இப்படி அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைகளும் ட்வீட் போடுறாங்க, நீங்கள் செய்த சேவை மிகப்பெரியது, உங்கள் சேவை தொடரட்டும், நீங்கள் வல்லவர், நீங்க நல்லவர் அப்படின்னு. அவர் டேமேஜ் ஆகல அப்படிங்கிறத வந்து கண்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற வளாகத்துல தர்மேந்திர பிரதான் ஜிந்தாபாத் அப்படின்லாம் சொல்றாரு, விளக்கம் போட்டிருக்காங்க. ஸோ அதை குறித்து நீங்க ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு சௌரதாஸ் வந்து கேட்கிறாரு. ஸோ அந்த பார்ட்டிக்கான ஆன்சரை வந்து சௌரதாஸே கொடுத்துட்டாரு. இந்த டிடென்ஷன், இந்த கூட்டு போனாங்கல்ல பீகார், அஸ்ஸாம், பெங்கால், இதுக்கெல்லாம் வந்து உடனடியாக வந்து இவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் பண்றாங்க. யார் கூட அப்படின்னா கபில் சிபில் கூட சேர்ந்து. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆமா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கபில் சிபில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அது ஒரு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு பிரஸ் மீட். நாங்க எதிர்பார்க்கல லீகல் விங் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை எடுத்துட்டு வருவாங்கன்னு. கபில் சிபில் அந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 கோடி ரூபாய் நான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இந்த லீகல் டீமுக்காக நான் கொடுக்குறேன், வழக்கு நடத்துவதற்கு. இவருடைய அரசியல் கட்சியில நான் பயணிக்கல, அந்த மாதிரி அரசியல் சார்பாக நான் எதுவும் பயணிக்கல, அது அவங்களோட பொறுப்பு. ஆனால்
ஒரு மனிதர்கள் இத்தனை போராட்டம் செய்த இத்தனை மாணவர்கள் இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறதை நான் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதற்கான அனைத்து சட்ட உதவிகளையும் நான் செய்வேன். அதற்கு முன்னாடி நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இந்த சட்டத்துக்காக, ஏன்னா யாரும் சும்மா வந்து வாதாட வர மாட்டாங்க, இது போல உள்ள வழக்கறிஞர்கள் இந்த ஃபண்டில் வந்து ஆட் பண்ணி சேர்ந்துக்குவாங்க. ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வழக்கறிஞர்கள் இந்த கேஸை வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு முன்னெடுக்கவும். அப்போ அங்கேயே வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி .organization/சாட்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டையும் வந்து ஸ்போக் பர்சன் சொல்றாருன்னா, இதுல நீங்க உங்கள் சம்பந்தப்பட்ட ஸ்டோரிஸ், வீடியோஸ், போட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதுதான் ஆதாரமா மாறப்போகுது. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், எல்லா கோர்ட்லையும் இதை தான் நம்ம பேச போறோம். அது போக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வச்சாங்க, என்னன்னா நாங்க கேட்டுக்கிட்டபடி, அதாவது நீங்க வந்து ஒப்பந்தம் செய்தபடி அனைத்து போராட்டக்காரர்கள் மீதுமான கேஸ்கள் வந்து வாபஸ் வாங்கப்பட வேண்டும். ஆனால் இது வரைக்கும் வாபஸ் வாங்கலை, இப்பவும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி வந்து சரியானதல்ல. தங்களுடைய நியாய தர்மத்தை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா நாங்கள் மீண்டும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம், அது டெல்லியிலேயே நடக்கும் அப்படின்னு அவங்க வான் பண்ணி இது நடந்து முடிஞ்ச ஒரு 7-8 மணிக்கு இந்த பிரஸ் மீட் நடந்ததுன்னா 10 மணிக்கே வந்து போலீஸ் சைட்லேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கால் பண்ணியிருக்காங்க. நைட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஸ்போக் பர்சன் சௌரவ் தாஸும் அப்புறமா ரத்னா அட்வொகேட் அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் யாருக்கு என்ன பிரச்சனையும் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேலே கைவிட்டுட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்து இது பீகார் போலீஸ் வந்து விட்ரால் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி இங்க அவங்க திரும்ப பெறாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பீகார்ல வந்து எம்எல்ஏவோட ஒய்ஃபு, நாம பீகார் போயிருந்தப்போ நமக்கு டின்னர் தந்து வீட்டில் நம்ம தங்கி இருந்த ரூம் வரைக்கும் விட்ட ஆலம் எம்எல்ஏவோட ஒய்ஃப் வரைக்கும் வந்து அரெஸ்ட் இருக்காங்க. அவரோட பிஏட்ட நான் நேற்றுக்கு பேசினேன். அவர் வந்து அங்கே இருக்கிற சூழலை வந்து சொன்னார், ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதாவது சிட்டிங் எம்எல்ஏ முதற்கொண்டு, முன்னாள் மினிஸ்டர் முதற்கொண்டு, அப்புறமா தேஜஸ்வி யாதவோட அண்ணன் அவர் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணனா 30ஆம் தேதி வந்து மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆயிஷாவோட நேகா போரா அவங்க வந்து நேரடியாக டிஜிபி ஆஃபீஸில் போய் நேற்றுக்கு பேசிட்டு அவர்களும் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் நாங்கள் வந்து விட்டுருதோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆமாம், இது வந்து இது வந்து நேற்றுக்கு நைட்டே வந்து அஸ்ஸாம் போலீஸிலிருந்தும் அப்புறமா பீகார் போலீஸிலிருந்தும் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவோட சிஎம் பட்னாவிஸ் வந்து சொல்லியிருக்காரு, இவர்கள் எல்லாத்தையுமே விட சொல்லி நான் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் முழுதாக தெரியாது பெங்கால் போலீஸ் தான். பெங்கால் பற்றி என்னன்னு தெரியல. சுவேந்து அதிகாரி மிக 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 ஒரு மோசமான ஒரு சங்கி குணம் உடையவர். அவர் தூக்குறதே வந்து இதுல முழுக்க பாதிக்கப்படுறது யாருன்னா முஸ்லீம்களை தான் டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. முஸ்லீம் இளைஞர்கள், மாணவர்கள், ஆமா, அவர்களை தான் அதிகமா டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. அவர்களை வேற கேஸ்ல புனையதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கு மறுபடியும் வந்து சௌரவ் தாஸ் வந்து அதே மாதிரி கேட்டிருந்தாரு, எந்த அடிப்படையிலுமே வந்து இவர்களை வந்து நீங்க கைது செய்யக்கூடாது, ரிலீஸ் பண்ணணும், இதுதான் ஒப்பந்தம். இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் சூரியகாந்தும் வந்து ஒரு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு, இது மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள விட்டுலாம், குற்றப்பின்னணி இருக்கிறவங்கள வந்து பார்த்துக்கலாம், ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள விட்டுறாங்க. இதுக்கு வந்து சௌரதாஸ் வந்து நாட் அக்செப்டட் அப்படின்ட்டாரு. ஸ்போக் பர்சனாக இருக்கிறவர் வந்து அது சங்கிக்கு வந்து கீழே கமெண்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்டே நீ நாட் அக்செப்டட்னு சொல்லுவியா அப்படின்னா கதறாங்க. சௌரதாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்களும் கவர்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் விட்டோம், அந்த ஒப்பந்தத்தை முதலில் செயல்படுத்துங்கள், அதற்கு பிறகு நீங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை பார்த்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள நாங்கள் கேட்குறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு முன்னாடி ஜேபி நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் எங்களை சந்தித்து ஒட்டுமொத்த இந்தியாவின் முன்னாடி என்ன சொன்னாங்க, யார் மேலேயும் எந்த கேஸும் இருக்காது, எதிர்காலத்திலும் அவர்கள் வந்து பழி வாங்கப்பட மாட்டாங்க உறுதி கொடுக்கணும். இன்று தான் டெட்லைன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபைனலாக அவங்க வந்து எஃப்ஐஆர் காப்பீஸ் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரிட்டர்னில் அவங்களோட அக்ரிமெண்ட் வந்து ரிட்டர்னில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்று தான் வந்து கடைசி நாள். இன்று அது வரவில்லைன்னா அப்புறம் நாங்கள் மறுபடியும் ஃபோர்ஸ்ஃபுல் ஆகும், வேற ஒரு மறுபடியும் ஒரு போராட்டத்துக்கு டெல்லியில் நடத்துறதுக்கு எங்களை வந்து அழுத்தத்துக்கு தள்ளாதீங்க அப்படின்னு சௌரதாஸ் சொல்லியிருக்காரு. இப்போ இதில் இன்னொரு குற்றச்சாட்டு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து நாங்கள் 200 பேர் வாலண்டியர்ஸ் தான் மீட் பண்ணோம், அது வந்து நாங்கள் கடைசியாக அந்த எண்டில் நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்ததை வீடியோக்களை பரப்பி எங்களை பற்றி தவறான ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஜுனைத் மாலிக் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த வழக்கறிஞர், அவர் ஜந்தர் மந்தரில் 36 நாட்களாக அங்கே வந்து போராடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு உணவு கொடுத்தார். அவரை நேற்று வந்து போலீஸ் வந்து கடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்கள்ட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாரு. ஆனால் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது இதெல்லாம் அவரே சொல்லிருக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை,
அப்படின்னு பேட்டியே கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த குற்றச்சாட்டு என்ன? ஃபர்ஸ்ட் ஜுனைத்தோட இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமானது. அவர் வந்து முதல் நாள் வந்து தன்னுடைய கையில இருந்து என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் செஞ்சாரு. அப்புறம் மக்கள் கூட 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 அவங்களும் அதில் இணைந்து கொண்டு ஒரு 36 நாளும் வந்து அவர் வந்து உணவு வந்து அவங்களுக்கு வழங்கினார். இங்க வந்து யார் உள்ள வரா அப்படின்னா அந்த சங்கி போலீஸ் தான் உள்ள வருது. அவர் வந்து இந்த 25ஆம் தேதி நடந்ததுல கடைசி நாள் என்று அதற்கு முந்தின நாள் வந்து அவர் வந்து ஆரமல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க வந்து போறாரு. எதுக்குன்னா அவர் டெல்லியில நாய் கடிச்சிருச்சுட்டு போறாரு. போயிட்டு வெளியில வரும்போது ஆட்டோல புக் பண்ணி ஆட்டோ ஏறும் பொழுது போலீஸ் வந்து இவரை தூக்கிட்டு போறாங்க. கண்ணை கட்டி கொண்டு போயிருக்காங்க. அவர் வந்து எனக்கு லாஸ்டா தெரிஞ்சது ஒயிட் கலர் ஸ்கார்பியோ, இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. ரூம்லாம் நல்லதா இருந்துச்சு, ஏசி. என்னை வந்து மரியாதைக்கு தான் நடத்தினாங்க. என்னை எதுவும் கண்ணிய குறைவாக நடத்தலை, அடிக்கலை அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருந்தாரு, ரெட் மைக் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில். அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வந்து ஆஃபீஸர் வந்தார். அவர் கேள்விகள் கேட்டார், எங்கேருந்து ஃபண்டு வந்தது, எங்கேருந்து நீங்கள் எப்படி இதை பண்ணுற அப்படி. மொபைல் அப்போவே மொபைல் அதுக்கு முன்னாடியே வாங்கி வந்து எல்லாம் இவர் அனுமதி எல்லாமே திறக்க சொல்லி எல்லாமே செக் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்து விட்டு அதற்கு பிறகு இங்கே 25ஆம் தேதி இங்கே ப்ரொட்டஸ்ட் முடியுது. இவரை கொண்டு போய் எங்கே விட்டாங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூரம் உள்ள முசோரி, டேராடூன் முசோரி ரோட்டில் அங்கே போய் இறக்கி விட்டுருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மொபைலை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசி வரை கண்கள் கட்டப்பட்டது. யார் விசாரிச்சா, யார் வந்து கேட்டா, யார் எங்களை கொண்டு போய் விட்டான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் முதலாக ஸ்கார்பியோவில் ஏறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்பல் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அவரை பிடித்த பொழுது உங்களோட ஐ கார்டை காட்டினா நல்லா இருக்கணும். இப்போ ஐ கார்டு காட்டினதாக அவர் வந்து அந்த ரெட் மைக் பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே இருந்து அவர் வந்து பிறகு இங்கே வரும்பொழுது அதற்குள்ளே இங்கே போராட்டம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இவர் என்ன அழுதார் அப்படின்னா, இந்த போராட்டத்தில் 36 நாளும் நான் கூட இருந்தேன். ஒரு நாய் கூட வந்து நீங்க வந்து ஒரு உணவு கொடுக்கும் பொழுது அது உங்களோட பழகினாலே போதும். ஆமா, அவங்களும் அது அங்கேயும் வர்றவங்களே வந்து அந்த நாய்க்குட்டி எங்க இது எங்க அது வந்துச்சாலாம் அப்படி அவ்வளோ தேடுவாங்க. ஆனா அந்த 36 நாள் முடிவில் என்னை யாருமே தேடலை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு அவர் கண்ணீர் விட்டு அழுதாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்போக் பர்சன் ரத்னாஜி வந்து 2 டைம் எனக்கு வந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இந்த சௌரவ் தாஸோ இல்லை அபிஜித்தோ இல்லை இந்த ரங்காவோ இவங்களோ யாரும் கால் பண்ணலங்கிற அந்த வேதனை இருந்துச்சு. ஆனால் இது வந்து இப்படியே முடிஞ்சிடும், அது இது இப்படியே முடிஞ்சதுன்னா கிடையாது. அவருடைய சிஸ்டர் தங்கச்சி வீட்டில் தங்கச்சியோட ஹஸ்பண்டோட அப்பா, அப்புறமா தங்கச்சியோட ஹஸ்பண்டோட தம்பி, தேவர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், இங்கே நம்ம ஊரில் மச்சான்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் கூட வந்து போலீஸ் அங்கேருந்து தூக்கிட்டு போய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணி அவர்களையும் வந்து டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்பிவிட்டுருக்காங்க. ஸோ மன ரீதியாக இவர் வந்து மிகவும் ஒரு ஃபேமிலி மொத்தமும் உடைந்து போயிட்டாரு. இஸ்லாமியர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து அது வந்து ஒரு சுப்பிரமணியனாவோ இல்லை இந்த மாதிரி சுவேந்து அதிகாரி மாதிரியோட பேர் கொண்டவராக இருந்தால் இத்தனை பிரச்சனை வந்திருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்துக்காக மனிதாபிமானத்தோடு அவர் செய்த உதவிக்கு வந்து அவர் வந்து இதையும் சொல்லிட்டாரு, இது தப்பு அப்படின்னா இது அபராத் அப்படின்னா இந்த அபராதம் இந்த தப்பை வந்து இந்த குற்றத்தை நான் திரும்பவும் செய்வேன் அப்படின்னு தான் அவர் அந்த பேட்டியில் அழுதாலும் அவர் அந்த பேட்டியில் அதை தான் சொன்னார். அது வரையில் அவரை நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பார்க்கலாம். இன்று அவரும் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி போலீஸ் வந்து என்னை கொண்டு போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்குது, இந்த மாதிரி பண்ணியிருக்கு, என்னோட குடும்பத்தினரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு அவரும் மனு கொண்டு வந்திருக்காரு. அதனோட விசாரணையும் இனி சீக்கிரத்தில் தொடரும். ஸோ அவர் வந்து ரத்னா அவர்கள் கால் பண்ணாங்க. இருந்தாலும் அவருடைய மனது வந்து மிகவும் நெருக்கமானது. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாகலைங்கிறது அவருடைய மனக்குறையா இருந்தது. மற்றபடி இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஒரு முஸ்லீம் என்கிற ஒற்றை காரணத்திற்காக அவர் வந்து முசோரி வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டு நடுக்காட்டில் வந்து அவுத்து விட்டுருக்காங்க. அவங்க கண்ணை கட்டி அவுத்து விட்டுருக்காங்க. அப்போ கொஞ்சம் பாருங்க எவ்வளோ ஒரு அதே பெரிய மென்டல் டார்ச்சர் தான். உங்களை அடிக்கணும்னு அவசியம் இல்லை, கெட்ட வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணை கட்டி உங்களை கூட்டிட்டு போனாலே உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொடுமையான டார்ச்சரை வந்து டெல்லி போலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த போராட்டத்துக்குள்ள அடக்கம். இப்போ அடுத்து இந்த புதிய சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது 10 ஆண்டு கடுமையான தண்டனை, வினாத்தாள் கசிவு குற்றங்களில் ஈடுபட்டா, அதை திருடினா அப்படின்ற விஷயத்துல ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம சென்னை ஐஐடியோட மாட்டுமுத்திர ஆய்வாளர், ஆமா காமகோடி, அதே போல நந்தன் நீலகேணி, ஆமா இன்ஃபோசிஸோட இணை இயக்குனர், அவரு இப்படி ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த குழு என்ன செய்ய போகுது, இதனோட பின்னணி என்ன? இதுக்கு முன்னாடி வந்து கே ராதாகிருஷ்ணன், அவரும் வந்து ஐஎஸ்ரோவோட முன்னாள் தலைவராக இருந்தவர். ஆமா, இஸ்ரோல இருந்தவர். ஸோ அவர் தலைமையில் ஒரு 184 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. 101 பாயிண்ட் இருக்குது. அது என்னாச்சுன்னு பிரிட்டோஸ் வந்து கேட்டிருக்காரு. சிபிஎம் எம்பி ஜான் பிரிட்டோஸ் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் பதில் இல்லை. அதே தான் கௌரவ் ககையும் கேட்டாரு. 2024 நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன பதில், அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்
அப்புறமா பிரதமர் தர்மேந்திர பிரதான் நேற்றுக்கு வராரு, நீங்கள்லாம் போய் அவரை வந்து என்னமோ பாகிஸ்தானில் சண்டே ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி வரவிருக்கீங்களே, இப்போ 21 குழந்தைகள் உயிருக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நீலகேணி வந்து இதுக்கு முன்னாடியே இந்த இப்போ புதுசாக வச்சிருக்கிற இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு இந்த அமைப்புக்கு ஒருத்தரை வச்சிருக்காங்கல்ல, அவர் வந்து ஏற்கனவே ஆதார் கார்டு இது மாதிரி ரெடி பண்ண நம்மலாம் இன்னைக்கு அல்லல்பட்டு இருக்கோமே ஆதார் கார்டில், அந்த ஆதார் கார்டு உருவாக்க முக்கியமான காரணமானவர், அதோட பேக் போனு இவர் தான். ஆமா, இவரை வந்து கடுமையாக மோடி வந்து முன்னாடி விமர்சிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவரை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறது வந்து நான் ஒரு நடுநிலையாளங்க அப்படின்னு ஒரு சோகன்றதுக்கு வேணா உதவுமே தவிர வேற எதுக்கும் உதவாது. ஏன்னா 2024 நீ ஒரு அமைப்பு போட்டு அது வந்து வெப்சைட்ல போய் கூட இல்ல, அதோட அறிக்கை இருக்கும்ல, அதை நீங்க தேடி போனீங்கன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது, அறிக்கையே இல்ல, அந்த அறிக்கையே தூக்கிட்டாங்க. அப்ப அதுல இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அனிதா கங்குவால், எஜுகேஷன் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. அவங்க பீரியட்ல வந்து அப்பவே வந்து மேக்ஸ் இன்னும் ஒரு சில சப்ஜெக்டுக்குள்ள பேப்பர்கள் வந்து லீக் ஆயிருக்குது. பேப்பர் லீக் பண்றவங்களே, ஆமா, குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களே இந்த குழுவில் போட்டிருக்காங்க. ஆமா, அப்புறம் இந்த ஐஐடியோட காமகோடி, அவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் மாட்டு மூத்திரம் ஆய்வு செய்யறதுக்கு தான் வந்து சென்னை ஐஐடியை நடத்திருக்க மாதிரி தான் அவர் சம்பந்தப்பட்ட நியூஸ் வரும். அப்பட்டமான ஒரு சங்கி மனநிலை கொண்டவர். அப்புறமா இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட தபன் தேகான்னு ஒருத்தர், அவரையும் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு இந்த புதிய சட்டம் இதெல்லாம் ஃபாலோ பண்றது லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒருத்தரும் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இது வந்து கல்வியாளர்களே இல்லாம கல்வியாளர்கள் ஒருத்தர் இருக்காரு. அதான் கல்வியாளர்கள் வந்து இந்த அனிதா கங்குவால் இவங்க மட்டும்தான் வந்து கல்வியாளர். நீங்க எப்படி நீங்க 5 பேருமே கல்வியாளர் போட்டாலும் பாஜகவோட அண்டர்ல நீங்க தர்மேந்திர பிரதான் போயிட்டாரு, இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் யோகியதை நமக்கு தெரியாதா? ஸோ இங்க என்ன அமைப்பு எது பண்ணாலும் நீங்க நடந்த அத்தனை லீக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல பிஜேபியோட ஆட்களால தான் இது வந்து நடந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு கண்துடைப்பு. நான் இது இப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்களே, 47 பேரை வந்து நாங்கள் பெர்மனண்டாக டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்ட்டாங்க. அங்கே வேலை பார்த்ததே 34 பேர் என்னமோ தான், மற்றதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸு இந்த மாதிரி ஆட்கள் தான். அவர் இந்த என்டிஏ சேர்மனை ஏன் மாற்றலைன்னு இப்போ கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டு நீ எல்லாத்தையும் மாற்றினீங்க, என்டிஏ சேர்மனை ஏன் மாற்றலை? அவருக்கும் உனக்கு என்ன ரிஸ்தா, உனக்கும் என்ன உறவு? ஏன் 2024 இது மாதிரி நடந்தப்போ ஏன் யாரையுமே வந்து நீ மாத்தல? ஸோ இது கண் துடைப்புக்காக தான் இந்த புதிய சட்டமாகட்டும் இல்லை இந்த டிஸ்மிசல் ஆகட்டும், இந்த பிரதான வந்து பதவியேற்கம் செஞ்சதாக்க இதெல்லாம் அழுத்தத்தின் மூலமாக இந்த இளைஞர்களின் அழுத்தத்தால தான் இது வந்ததே தவிர வேற மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இவர்கள் யாருக்குமே வந்து நாடு நல்லா இருக்கணும் அதுக்கு ஏதாவது செய்யுங்கிற எண்ணம்லாம் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் இதெல்லாம். ஓகே, இப்போ அதே போல புதிய ஒன்றிய கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவுக்கு பிறகு பிரகலாத் ஜோஷி அப்படின்றவரை வந்து நியமனம் பண்ணிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு அவருடைய ஆர்எஸ்எஸ்ல அவர் ஷாகால இருக்கிற புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்துருக்குது. அவர் வந்து ஒரு பார்ப்பன சங்கி, தர்மேந்திர பிரதான் ஒரு சூத்திர சங்கி, இவர் ஒரு பார்ப்பன சங்கி அப்படின்னு பலரும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. யார் இந்த பிரகலாத் ஜோஷி? இந்த பிரகலாத் ஜோஷி வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்ப்பன சங்கி இல்லை அதுக்கும் மேலே சொல்லிக்கலாம், அத்தனை வன்மம் உடையவர். பில்கிஸ் பானு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா குஜராத்தில், 5 மாத கர்ப்பிணியாக இருந்தப்போ அவருடைய உறவினர்கள்லாம் கொன்று போட்டு அவரையும் அவருடைய வயிற்றை கிழித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 11 பேர் வந்து தண்டனை காலத்துக்கு முன்பாகவே குஜராத் அரசால் ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. அது குறித்து பலவிதமான கண்டனங்கள் வந்து எல்லாரிடமிருந்து எழுந்தது. அப்பொழுது அதற்கு சப்போர்ட்டாக வக்காலத்து வாங்கிட்டு வந்தவர் தான் இந்த பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர். இவர் கிட்டத்தட்ட 5 முறை வந்து தொடர்ந்து எம்பியாக ஜெயிச்சிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எப்படி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சு இவங்க சூஸ் பண்ணி அரசியல் விளாடுறாங்களோ, ஒரு சர்வே தூணை வச்சு அதுதான் தீபத்தூண் அப்படின்னு சொல்றாங்களா, இதே மாதிரி கர்நாடகாவில் இட்கா அப்படி ஹூப்ளி பக்கத்தில் இட்கான்னு ஒரு கிரவுண்டு உண்டு. அந்த கிரவுண்டு வந்து இது 1921 வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கும் அப்போ இருந்த ஆங்கிலேய ஆட்சிகளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு. என்னன்னா இவங்க வந்து வருஷத்தில் 2 பண்டிகை நாள் அன்னைக்கு வந்து அதை தொழுகை செஞ்சுக்கலாம், மற்றபடி அது பொதுவாக விளையாடுறதுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு இந்த மாதிரி அனுமதிக்கப்படுங்க. இப்போ 1990 வாக்கில் வந்து அந்த அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு வந்து அதில் ஒரு சின்னதாக ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிரகலாத் ஜோஷி போன்றவர்கள் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க. என்னென்னா இங்கே இது வந்து ஒரு பொது இடம், இந்த இடத்துல வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து தேசிய கொடி தான் இங்கே ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த இடம் வந்து நகராட்சிக்கு சொந்தமானதுன்னு விட்டாங்க. அந்த அக்ரிமெண்டெல்லாம் உடச்சி விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து இந்த இடத்துல கொடி நட்டே ஆகணும் அப்படின்னு தேசிய கொடி நடணும்ட்டு ஒரு பேரணி, எப்படி இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தை காப்போம் அப்படிங்கும்போது இட்காவை காப்போம், இட்கா கிரவுண்டை காப்போம்னு இதுக்கு முன்னாடியாக வந்து மூளையாக இருந்தது அங்கே தான். அப்போ அப்படி நடந்தப்போ அந்த பேரணியில் வந்து பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே அந்த பேரணிக்கு வராங்க. அதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து பாஜகவோட ஓட்டு விகிதம் கூடுது.
நம்ம பிரகலாத் ஜோஷி அதுக்கப்புறமா வந்து 80,000 ஓட்டுல ஜெயிக்கிறாரு, 1,30,000 ஓட்டுல ஜெயிக்கிறாரு, அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல 2 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாரு. இப்படி தொடர்ந்து மதவாத கருத்துக்களை வைத்து மதத்தை வைத்து அவர் வந்து ஜெயித்து வந்தவர் தான் இந்த பிரகலாத் ஜோஷி, அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் சங்கி. இப்போ என்ன நமக்கு பயம் என்னன்னா, இவர் வந்து கல்வி திட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தத்தை எதெல்லாம் திணிக்க போறாரோ அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு உருவாயிருக்கிறது. பொதுவாகவே எல்லாரும் அதான் பாஜக ஆட்சியில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் தீவிரமான சங்கி. அதாவது மொத்த மைண்டு வந்து ஒரு சாதாரணமான ஒரு கிரவுண்டை அங்கே வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த கிரவுண்டை வந்து ஒரு மதவாத அரசியலுக்கு திருப்பின ஒரு பெரிய ஆளு, ஒரு வெட்ட வெளியே மதவாத அரசியலுக்கு பயன்படுத்தி 5 முறை MP ஆயிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் திருப்பரங்குன்றம்லாம் இதுக்கு முன்னோடி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அபாயகரமான ஆள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து மினிஸ்டரா, எஜுகேஷன் மினிஸ்டரா வந்து உட்கார்ந்துருக்காரு. சுப்ரீம் கோர்ட் வந்து பட்டும் படாமல தான் பேசிட்டு இருக்கு. எனக்கு சூரியகாந்த் தலைமை நீதிபதி அவர்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை, மாணவர்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய தைரியம், இதுதான் தொடர்ந்து நிற்கணும். இவர்கள் மழுங்கி போய்விட்டார்கள் என்றால் இப்போ உள்ள இருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் கிரவுண்ட்ல வெளியே வர போறாங்கன்னு தெரியாது. பீகார்ல இன்னைக்கு ஆலம் எம்எல்ஏ அவரோட பிஏட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசினப்போ, சாயங்காலம் இட் வில் பி கிளியர் அட் ஈவினிங் அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது சாயங்காலத்தில் இன்னைக்கு வந்து க்ளீன் ஆயிரும், எல்லாரும் விட்டாங்களா, ஏன்னா கிரவுண்டில் ஒன்றா இருக்கக்கூடாது, ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி ஃபோன் பண்ணி கேட்டேன். சாயங்காலம் தான் எல்லாம் தெரியும். நாங்கள் சாயங்காலம் ரிலீஸ் ஆகிட்டால் சந்தோஷம், ஓகே, ஒரு மாணவர் போராட்டம் ஒரு சுமூகமாக அவருடைய கோரிக்கையை வந்து, அதாவது பிஜேபியை அடித்து பார்த்துருச்சு, அசைச்சு காட்டிருச்சுன்னு நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை பழிவாங்கப்பட்டால் அதற்கு எதிரான வேலையை காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்டாயம் செய்யணும். அதுக்கு கபில் சிபில் போன்ற வழக்கறிஞர்கள் இன்னும் பலர் வந்து உதவி செய்யணும். அதுதான் நம்மளோட கோரிக்கை. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி. நன்றி.